ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை தான் சொல்ல போகிறேன். இதனால் வரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார். அந்த வக்ரகதி பலன்கள் சொல்லியிருந்தோம். வருகின்ற 11/2/2025 முதல் 10/5/2025 வரை இந்த நாட்களிலே வக்ர நிவர்த்தியாகி சிறப்பான பலனை தர இருக்கிறார். குருவாகப்பட்டவர் ரிஷபராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இதனால் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தால் பின்னோக்கி நகர்தல், மேலும் அவருடைய தன்மை மாறி இருக்கும், குணநலன்கள் மாறி இருக்கும். அதுதான் வக்ரமம். சாதாரணமாக ஒருத்தனை இருக்கிறவனுக்கும் ஒரு தூக்க நிலையில் எழுப்பி ஒருத்தனை பார்க்கும் பொழுதும் ஒரு கெட்ட பழக்கங்களான அந்த குடித்து அந்த நிலைமையில் இருக்கும் ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்று தான் அந்த குணநலங்கள் மாறி இருக்கும். அதுக்குண்டான பலன்களை முன்னமே சொல்லியிருந்தோம். இப்பொழுது அந்த வக்ர கதியில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிவர்த்தி என்னன்னா முன்னோக்கி வந்து இது நாள் வரைக்கும் குரு பயிற்சியாக இருந்த அந்த ரிஷபத்திலே நன்றாக அமர்ந்து அருள்பாலிக்கிறார். இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது குருவுடைய பார்வை கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 3 ராசியும் பார்க்குது. ரிஷபத்திலே இருக்கிறார். ரிஷபத்திலே இருக்கும்போது அது சுக்கிரனுடைய வீடு, பகை வீடு என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் குரு சுபராகப்பட்டவர், அவரும் ஒரு குரு ஸ்தானத்துக்கு உள்ளவர். அதனால் அவருடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அவருடைய பார்வை பலன்களும் கிடைக்கும், அவர் இருக்கும் இடத்தினுடைய பலனும் கிடைக்கும். அந்த வகையில் இந்த பொது பலன் வைத்து பார்க்கும் பொழுது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது சுக்கிரன் குருவோட வீட்டிலே அமர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார். அதே போன்று குரு சுக்கிரனுடைய வீட்டிலே இருக்கிறார். இதற்கு ஜோதிடத்திலே பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு கிரகம் மற்றொரு வீட்டிலும் மற்றொரு கிரகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது, இது யோகம், அருமையான யோகம் இது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பேருமே ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு வாரி வழங்குவார்கள், நன்மை மட்டும்தான் செய்வார்கள். இந்த பரிவர்த்தனை யோகம் அதைத்தான் செய்யும், தீய பலன்களை கொடுக்க மாட்டார்கள். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், நல்லா கேட்டுங்க. அப்போது இந்த பொதுவான பலன்கள் சொல்லும்போது குருவுடைய வீடை கொடுத்தவர் சுக்கிரன் குருவோட வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருங்க அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டில்னா அவங்க வீட்டுக்கு மாறி, இப்போது அப்படி மாறி இருக்கும் பொழுது அந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவுக்கு உண்டான பலனும் சேர்த்து வழங்குவார். அதே போன்று சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும் குரு சுக்கிரனுடைய பலனும் சேர்த்து வழங்குவார். இதுதான், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தழைத்து வாங்க போகிறது. அதிலே ஒற்றுமை ஏற்பட்டு பலவிதமான ஆன்மீக புரட்சிகள் ஏற்படும், அரசியலிலுமே புரட்சி ஏற்படும், மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும். குரு குழந்தைகளுக்குரியவர், சுக்கிரன் பெண்களுக்குரியவர். நல்லா கேட்டுங்க. அப்போ நான் இந்த ஆண்டு பலன் சொல்லும்பொழுதே இந்த 2025ஆம் ஆண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஆண்டாக இருக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய பலன் இப்போது தான் நடக்கப் போகிறது. அப்போது குரு குழந்தைகளுக்கு உரிய பலனை தரப்போகிறார். சுக்கிரன் பெண்களுக்கான பலனை வாரி வழங்கப் போகிறார். அப்போது பெண்களின் கை ஓங்கியிருக்கும், பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கும், பெண்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும், குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி, குழந்தைகளுடைய திறமை, இதெல்லாமே வெளிக்கொண்டு வரப்படும். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்க போகுது, இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம். அது இல்லாமல் குரு என்றவர் போதகர், மதகுருமார், ஆலோசகர், இப்படி தான் சொல்லப்படுது. அப்போது சமூக சேவையில் இருப்பவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள். அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களும் அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான சட்டம் கொண்டு வர வேண்டும், அதை நிறைவேற்ற பாடுபடுவார்கள். இதுவும் அல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நீதிபதி சொல்கிறோம் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு தானே, அந்த வாதங்களை கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் நீதிபதியாகிய ஜட்ஜுன்னு சொல்லக்கூடிய நீதிபதி தான். அப்போது அவரும் குருவுக்குண்டான காரகத்தவாக தான் இருக்கிறார். அப்போது நல்ல தீர்ப்பு வழங்கப்படும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கஷ்டம் கொடுப்பவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும். இதெல்லாமே இந்த
குரு வக்கர நிவர்த்தி கால பலன்லாம் நடக்க போகுது. இது இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்படும், கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும். அது இல்லாமல் நாட்டில் மக்களிடையே பாகுபாடின்றி ஒற்றுமை உணர்வு ஏற்படும். எல்லா மதத்திலும் ஒன்றிணைவாங்க, எல்லா ஆன்மீகவாதியும் ஒன்றிணைவாங்க. அரசியலில் கூட ஒற்றுமை ஏற்படும். அவரவர்கள் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். ஒரு விமர்சிப்பதை குறையும். அது மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போ வரப்போகுது. இதெல்லாமே நடக்க போகுது. நாட்டில் பணப்பற்றாக்குறை தீரும், பணம் பழிகள் வந்து சேரும். ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை எப்படி கொடுப்பது, எந்த வகையில் கொடுப்பது என்று அரசாங்கம் ஆலோசித்து, மத்திய அரசாங்கம் சரி, நமது மாநில அரசாங்கம் சரி, அதுக்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பெண்களுக்கு நிறைய கடன் வசதிகள் கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு உண்டான கடன்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் நடக்கும். முதல்ல இருந்திருக்கு, இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயன்ற போது தான் இப்போ நடக்க போகுது. அதுதான் உண்மை, அதுதான் சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொது பலன் நடக்க போகிறனால இதெல்லாம் நீங்கள் பலனை அனுபவித்து, பெண்கள் குழந்தைகள் மட்டும் இல்லை, நல்ல ஒரு குடும்பத் தலைவர்களுக்கு, ஆண்களுக்கு, அரசியல், சமூகம், பல்வகை ஆன்மீக விஷயங்கள் இருப்பவங்க, பல விதமான தொழில்துறையில் இருக்கவங்க எல்லாருமே முன்னேற்றம் அடைவாங்க. பங்கு வர்த்தகம் நல்லா சிறப்பாக விளங்க போயிருக்குது. ஷேர் மார்க்கெட்லாம் உயர்ந்திருக்கும். தங்கம் விலை கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும். இதுவும் கொஞ்சம் சொல்லி ஆகணும். அப்போது ஏனென்றால் முன்னாடியே சொல்லியிருக்கேன், குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கார். சுக்கிரனுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். அப்போது சுக்கிரன் ஆடம்பரம், வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடியவர். இப்போது தங்கம்ன்றது குரு. அந்த தங்கத்தை வடிவமைத்து செய்யக்கூடிய நகைகள்னு பார்க்கும்போது சுக்கிரன் தான் பேசப்படுகிறார். அழகை கொண்டு வருவதற்கு சுக்கிரன் தான். அப்போது தங்க நகைகள்னால் விலையேற்றம் ஏற்படும். அப்போ வெறும் தங்கத்தை வாங்கி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது தங்க ஆபரணங்கள் விலை உயர்வு அதிகமாக இருக்கும். அது மக்களிடையே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அது நாளடைவில் அது குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது உயரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெள்ளி விலையும் உயரும். ஏனென்றால் சுக்கிரன் வெள்ளிக்குரியவர். அவர் குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா? அப்போ அதிகமான பலனை கொடுப்பார். அப்போது வெள்ளியோட விலையும் இப்போது ஏற்றத்து, இப்போ தங்க ஏறுமோ வெள்ளியும் ஏறுதான், அதுவும் ஏற்றமாக இருக்கும். இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் நற்பலன்களை அனுபவித்து நீங்கள் அடுத்து வரும் நான் 12 ராசிக்குள்ள நான் இந்த குரு வக்கரநிதி ஒரு பலனை சொல்ல போகிறேன். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்கரநிதி பலன் தான் சொல்லுவார். அந்த வகையில் இப்போது தனுசு ராசிகள் சொல்லுவார். தனுசு ராசி பார்த்தீங்கன்னாக்கா குரு 6ஆம் இடத்துல இருக்கார். குரு 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் 6ஆம் இடத்துல இருந்து என்ன பண்ணுறாருன்னா 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இதனால் என்னென்ன பலாபலங்கள் தான் இப்போ நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். அப்போ இதனால் வரைக்கும் வக்ரமாக இருந்தபோது 5ஆம் இடத்து பலனை கொடுத்தார். நல்லதாக இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். 6ஆம் இடத்து பலன் கொடுப்பார். 6ஆம் இடத்து குல பலன் இருக்கும்போது சுபகிரகங்கள் தான். அவர் சுபகிரகம் தான் குரு. அப்போ 6ஆம் இடத்து குல பலன் என்னென்னு கேட்டிங்கன்னா கடன் வழக்கு பிணி. அப்போ கண்டிப்பாக கடன் கிடைக்கும். இது வரைக்கும் லோன் கிடச்சிருக்கு, அது இப்போ கிடச்சிரும். அதை வாங்கி ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு பயனடைஞ்சிருவீங்க. அது இல்லாமல் நோய் நொடியெலாம் இருந்திருக்கும், அது சில மாற்று மருவத்தில் தீர்ந்துடும். இப்போது அதெல்லாம் சரியாயிடும். எதிரிகள், மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருந்திருக்கும், அதெல்லாமே இப்போ விலகிடும். இதெல்லாமே 6ஆம் இடத்து பலனை கொடுக்கும். 6ஆம் இடத்து பலன் வெற்றி கொடுக்கக்கூடிய இடமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது வரைக்கும் எதுவுமே ஃபெயிலியர் ஆனிருந்தீங்கன்னா இப்போ அந்த எந்த விஷயத்தில் ஃபெயிலியர் ஆனீங்களோ அந்த விஷயத்தில் வெற்றி பெற்றுவீங்க. ஒரு போட்டி பந்தயம்னா கூட வெற்றி தான். அப்போ அதில் கலந்துக்கிட்டு இது வரைக்கும் வெற்றி பெறாமல் இருந்திருப்பீங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. தனுசு ராசிக்காரர்கள் இப்போது அந்த போட்டி பந்தயம் கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அப்போ 6ஆம் இடத்துல இப்போ அவர் உங்களுக்கு மற்ற இடங்களை பார்க்கும்போது என்ன பலன் நடக்க போகுது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போது தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தனம், கொடுக்கல் வாங்கல், குடும்ப அந்யோன்யமாக இருக்கிறது, ஒத்துக்கு உதவி ஒத்தாசம் பண்ணுறது, குடும்ப உறுப்பினர்கள் உங்களை பாராட்டுறது, புகழறது, கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கிறது, கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்காம இப்போ கிடைக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணும், காசு உங்களுக்கு வந்து சேரும், நீங்கள் கொடுப்பீங்க. அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க வேறு வகையில் உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு. இது மாதிரிலாம் நடக்கும். இதனால் ஒன்று கேட்டு தெரிஞ்சுங்க. இந்த பதிவில் நான் சொல்கிறேன், நீங்கள் கடனாக கொடுத்தா கூட ஒருத்தருக்கு கடன் கேட்டும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் கடனாக தான் வாங்குறாரு. இருந்தால் கூட நீங்கள் அவர் கேட்டோன்னு கொடுக்குறீங்க பாருங்கள், மறுப்பு தெரிவிக்காமல் உடனே கொடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சமாக கொடு, இது மாதிரிலாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு தான தர்மம் தான். அது புண்ணியம் கிடைக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா அவர் பணம் கிடைக்கும்போது கொடுத்துருவார் உங்களுக்கு. அது இல்லாமல் மற்ற விஷயத்தில் ஏதாவது உதவி பண்ணுமான்னு பார்ப்பார். உங்களுக்கு தெரியாதவங்க அவருக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இதுதான் கடவுள் செக்கு வைப்பார். ஒருத்தர் தெரியாதவங்களுக்கு ஒருத்தர் தெரிய வச்சுருவார். ஒருத்தர் மூலிமா பலன் கொடுப்பார்.
அப்போது கடவுள் எப்படி வந்து உதவி பண்ணுவார்? மனித ரூபத்தில் தான் உதவி பண்ணுவார். சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் மனுஷ ரூபத்தில் வந்த கடவுள், நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் உதவி பண்ணலன்னா நான் இந்த அளவுக்கு வாழ முடியாது, இதுலேருந்து நான் மீண்டு வந்திருக்க மாட்டேன், இப்படி தான் சொல்லுவீங்க. அப்போ அந்த தனுசு ராசிக்காரங்க இப்படி தான் உதவி பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் செஞ்ச ஒரு கடன் கேட்பாங்க, கொடுத்துருவீங்க. அந்த கடன் வாங்கிட்டா கூட அவர் வந்து வேறு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவி பண்ண பார்ப்பார். நம்ம கேட்டோன்னு கடன் கொடுத்துட்டாரு, அந்த கடன் வாங்கி நம்ம பிரச்சனையை தீர்த்துட்டோம், அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுவோம் மனசில் நினைப்பாங்க கண்டிப்பாக. இதெல்லாம் ஒன்று சூட்சமான விஷயந்தான். அது தெரிஞ்சுக்கிட்டாமலே நம்ம அதுலேருந்து தப்பிச்சு வந்துடலாம். அப்போ அவர் மூலிமா எனக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தீராமல் வந்திருக்கும், அப்போது அவர் நம்மளுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒருத்தர் இருப்பார். அந்த ஒருவர் வந்து நீங்கள் கடன் கொடுத்தீங்களே அவருக்கு ரொம்ப வேண்டியவராக க்ளோஸாக உள்ளவராக இருப்பார். அப்போ என்ன பண்ணும், அவர் சொன்னோன்னு இவர் கேட்டுருவார். எப்படி பார்த்தீங்களா? அப்படி தான் நடக்கும். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இது மாதிரிலாமே நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அது நம்ம அடுத்தது பார்த்திங்கனாக்கா, அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்கறனால தொழில் நல்ல முன்னேற்றமாக இருக்க போகுது. இனிமேல் நல்லா வளர்ச்சி அடையும். உத்தியோகத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அது கொண்டா நேரம் தான் இப்போ வந்திருக்கு. இந்த குரு வக்ரமத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். படிப்பு விஷயமா, உத்தியோகத்தை சேர்ந்த படிப்பு விஷயமா வெளிநாடு போவீங்க, அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அதே தொழிலையுமே அப்படி தான் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாறுவீங்க, அந்த தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வியாபாரம் மாற்றம், இடம் பொருள் எவ்வளோ சொல்கிறோம் இல்லையா, அதான் நல்ல இடமா பார்த்து ஒரு வியாபாரம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த கடையில் பாரு எப்போத்தாலும் கூட்டமாக இருக்குது, நல்ல சரியான இடம் பார்த்து பிடிச்சிருக்காம்பா அவன், அப்படி தான் சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இடம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த இடம் மாற்றம் கண்டிப்பாக உருவாகும், அது கிடைக்கும். நல்ல வியாபாரத்தை பண்ணி சூப்பராக ஆகிடுவீங்க. நல்ல கூட்டம் வந்துக்கணும், ஜெயஜனுக்கும் கூட்டம். அது அந்த இடத்துக்கு உண்டான மதிப்பு, பவர். அந்த இடத்துக்கு மக்கள் நடமாடக்கூடிய இடமா இருக்கும் அது. அப்போ கண்டிப்பாக அங்கே போகிற வர ஜனங்க பார்ப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வியாபாரம் வளர்ச்சி அடையும். இது மாதிரி தான் நடக்க போகுது. அடுத்ததாக தனுசு ராசி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய வளர்ச்சிகள், வெளிநாடு தொடர்பு கிடைக்கும். நஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சி லாபகரமான போக்கு தான் தென்பட போகுது. அப்போ அடான்னு பெருமூச்சு விடுவீங்க, பரவாயில்ல நம்ம இனிமேல் கரையேறி வந்துடலாம், அப்படி தான் நினைப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். கணவன் மனைவி அன்போன்யம் அதிகமாக இருக்கும். அப்போ நல்லா ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஒருத்தர் மூலிமா உதவிகள் கிடைக்கும். அவங்கவுங்க நண்பர்கள் உறவினர் மூலிமா உதவி கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கு தான் இந்த நேரங்காலம்னு சொல்கிறது. அப்போ அது சேர்ந்து உங்களுக்கு வரப்போகுது. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பாரிகள்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசாதிபதி குரு, அந்த குரு இப்போ வக்ரநிவர்த்தி ஆகிட்டார். வக்ரநிவர்த்தி ஆகிறார். சுக்கிரனுடைய பலன் சேர்ந்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வரேன். அப்போது சுக்கிரனுடைய பலனும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். அப்போ சுக்கிரனுடைய பலன்னா என்ன, அவர் இப்போ இருக்கிறது ஆறாம் இடத்துக்குரியவர் சுக்கிரன். அதுக்குண்டான வெற்றியை கொடுப்பார். சுக்கிரன் வந்து அசுர குரு இல்லையா, போராடி வெற்றி பெறுவார். சுக்கிரனுடைய அருள் கிடைச்சா எல்லாத்துலேயும் பூந்து வந்தெல்லாம் வெற்றி பெற்றலாம். அப்போ கண்டிப்பாக அதுதான் முன்னாடி சொல்லியிருக்கேன், வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. எதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்குரியவர் சுக்கிரன் தான். அப்போ லாபங்கள், இப்போ எல்லா வகையான லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய மனுஷ தொடர்பு கிடைக்கும், பிரபலம் நட்பு கிடைக்கும். இதெல்லாமே சுக்கிரனால் கிடைக்க போகுது. இந்த குரு வக்ரநிவர்த்தியில் சுக்கிரனுடைய பலனும் கண்டிப்பாக கிடைக்கும். அது கிடைக்க தான் போகுது, அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு வரேன். அப்போது கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது நிறைய குழந்தைகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுறது, இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அடிக்கடி அநாத ஆசிரமம் போயிட்டு அங்கே பெற்றோர்கள் இல்லாத குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக சொல்ல போகிறது உங்கள் ராசியாதிபதி குரு. சுக்கிரனும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார். அப்போது இந்த குரு வக்ரநிவர்த்தி பலனில் குருவுடைய அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான், வள்ளி தெய்வானோடு சேர்ந்த வள்ளி, இவங்களை வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் சீதாராமன், சீதையனுடைய ராமர் லக்ஷ்மணன் இருப்பாங்க, அவங்கள வழிபட்டு வரலாம். நிறைய குருமார்களை வழிபட்டு வரலாம். மகான்கள் தரிசனம் படலாம். ஜீவ சமாதி தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆன்மீக ஈடுபாடு இருக்காது, குறைவாக தான் இருக்கும். அடிக்கடி கோயில் போகிறது பண்ணுறது இது மாதிரி கலந்துக்க மாட்டீங்க. நம்ம வேலை உண்டு, செய்யும் தொழில் தெய்வம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்போது கண்டிப்பாக இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் குரு மறைவு பெற்ற இடத்துல இருக்கிறனால நீங்கள் அடிக்கடி கோயில் போயிட்டு வரலாம்.
நிறைய விசேஷங்கள் கோயிலில் நடக்கிற விஷயங்கள் கலந்துக்கலாம், அன்னதானத்தில் கலந்துக்கலாம், உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு குருவாக தேர்ந்தெடுத்து, அது முருகனும் கூட குருவாக தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படிலாம் பண்ணிட்டு வரலாம். எப்போ பார்த்தாலும் ஒன்றுமே நீங்கள் மந்திரமாக எதுவுமே சொல்ல வேணாம். ஓம் சரவணபவ சொல்லலாம், இல்லை முருகா முருகா முருகா, அவ்வளோதான், முடிஞ்சு. 3 தடவை சொன்னாலே போதும். உடனே ஓடோடி வந்து செய்யக்கூடிய கிரகம் கடவுள் தான் அந்த முருகப்பெருமான் சொல்லப்படுறார். அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த குரு வக்கரவர்த்தி பலன் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டு நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலமும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.